ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்று பார்க்கிறது. இந்த நாடுக்கு இன்னொரு பெரிய வரலாற்று சிறப்பு உண்டு. உங்களில் சிலராவது அறிந்திருப்பீர்கள், நினைவுபடுத்த வேண்டியது கடமை என்பதற்காக சொல்லுகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இனி ஒரு நாள் மறக்காதீர்கள். இந்த நாள் மார்ச் 20 என்பதற்கு வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்ன என்றால், நான் சொல்வது பெரியோர்களே, தாய்மார்களே, இப்பொழுது நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு பொதுக்கூட்டம் முடிவிலும் கழகத் தலைவரால் அறிவுறுத்தப்பட்ட உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் ஒரு நிமிடம் எந்திரித்து நின்று இப்படி கையை உயர்த்தி நான் படிக்கிறேன், மீண்டும் நீங்கள் அதை தெரிவித்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுதிமொழி. தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி. இந்திய அரசே தந்திருக்கிற புள்ளி விவரம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறது, படிப்பில முன்னேறி இருக்கிறது, தொழில் வளர்ச்சியில முன்னேறி இருக்கிறது, சமூக நீதியில முன்னேறி இருக்கிறது. என்ன செய்வது? தமிழ்நாட்டோடு போட்டி போட்டு அவர்களால் மேலே வர முடியவில்லை. ஒரு காரியம் செய்யலாம், நம்மால் மேலே போக முடியவில்லை. மேலே இருக்கிற தமிழ்நாட்டை கீழே இழுத்து விடுவதற்கு என்ன வழி என்றால் எல்லோரும் இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லுவது. எதற்காக திடீரென்று இந்தி படிக்க சொல்லுகிறீர்கள்? தமிழ் ஆங்கிலமும் படித்ததால் நாங்கள் என்ன கெட்டு போய்விட்டோம்? இந்தி படித்ததால் நீங்கள் என்ன மேலேறி விட்டீர்கள்? இன்றைக்கும் பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் இந்தி படித்த, இந்தி தெரிந்த, இந்தியை தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகள் தானே நம் வீடுகளில், நம் தெருக்களில், ஹோட்டல்களில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் அதிகாரிகளாக இருக்கிறார்களா? பெண்களினுடைய உரிமைக்காக, பெண்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இயக்கம் இங்கே தொட்டு காட்டினார்கள். அதை நான் மேலும் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான்.
நான் சொல்லுவதை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு வாக்கு கிடையாது. பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களிலே கூட யார் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் அல்ல, உலகத்திலேயே பெண்களை இந்த உலகம் மதிக்கவில்லை. பெண்களுக்கு உலகத்திலேயே வாக்கு இல்லை. நன்றியோடு சொல்ல வேண்டும், 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முதலில் நியூசிலாந்து என்கிற நாட்டில் தான் பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை வந்தது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலே வந்தது, பிறகு பிரான்சிலே வந்தது, அமெரிக்காவிலே கூட 1920ஆவது ஆண்டு வரைக்கும் அமெரிக்கா என்று நாம் பேரமைச்சரினுடைய அனுமதியோடு அறிவித்திருக்கிறார். மறுபடியும் இதுவரையில் பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம், இன்னும் பலருக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். மொத்தம் ஏறத்தாழ 4 கோடி பெண்கள் இருக்கிறார்கள். 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இந்த புதிய அறிவிப்பின் கீழ் இன்னொரு 85,000 பேர் என்றால் 2 கோடி பெண்களுக்கு இந்த நாட்டில் 1000 ரூபாயை கொடுக்கிற ஒரு அரசு. என்ன பேசினார்கள்? அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொன்னார்கள்? இங்கே பேசுகிற நேரத்தில் சொல்லி பார்த்து துணிவிருந்தால் நான் சொல்லுகிற செய்திகளை கேட்டு, மறுப்பிருந்தால் சொல்லுங்கள், ஏன் இப்படி ஓடி ஓடி ஒழிகிறீர்கள் என்று கேட்கிறார். ஏன் இப்படி கோடைகளை போல அச்சப்பட்டு ஓடுகிறீர்கள்? நின்று நிதானித்து நான் சொல்லுவது சரியா இல்லையா என்று சொல்லுங்கள் என்று கூறுகிற நெஞ்சு உரம் படைத்த ஒரு நேர்மை மிகுந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். பெரியவர்களே, இங்கே பேசுகிற போது சில செய்திகளை சொன்னார். நண்பர் முருகன் ஒன்றை குறிப்பிட்டார். சொத்து வாங்குகிற போது அந்த சொத்து பத்திரம், அந்த பத்திரம் ஒரு பெண்ணின் பெயரில் இருக்குமானால் 1% கட்டணம் குறைவு என்றார். அது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. அதற்குள்ளே இருக்கிற ஒன்றை இங்கே பெரும்பான்மையாக தாய்மார்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன். எதற்காக? ஒரு சொத்து வாங்குகிற போது அதை ஆண் வாங்கினால் என்ன, பெண் வாங்கினால் என்ன, பெண்ணின் பெயரில் அந்த என்பதற்காக. இருக்கிற தாய்மார்கள் எல்லோரும் அறிவீர்கள். உங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உங்களிடத்திலே உண்மையாக அன்பு கொண்டவர்கள் தான். ஆனால் அந்த அன்பை அங்கே கைதட்டுகிற அவருக்கு கூட நான் சொல்லுகிறேன், அன்புடையவர்கள் தான். ஆனால் அந்த அன்புடைய அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் சொத்திலே பங்கு கேட்டு பாருங்கள், அந்த அன்பு உண்மையா இல்லையா என்று புரியும். சொத்திலே பங்கு கேட்கிற போது நம்முடைய அருமை தலைவர், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய 72வது பிறந்த நாள் விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற அருமை நண்பர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட பிரதிநிதி அன்பு நண்பர் நந்தகோபால் அவர்களே, பெரம்பூர் வடக்கு பகுதிகளின் சார்பில் பேராசிரியர் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடை அணிவிக்கப்படுது. பகுதி செயலாளர் முருகன் அவர்களே, வருகை இருந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் நண்பர் ஆதி, ஆனால் தற்பொழுது கூட தலைவர் அவர்கள் 2400 கோடி மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தருவேன் என்று கூறினார்கள். நீங்கள் கொடுக்க வேண்டாம், 24,000 கோடி என்னால் ஒதுக்க முடியும் என்று சொல்லி இருமாப்போடு இருக்கின்ற தலைவர் நம் தலைவர். அவருடைய கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்மானம் உள்ள தலைவர் நம் தலைவர். மற்றவர்களை போல் அனைத்துக்கும் கூனி குறுகி எல்லாத்துக்கும் சைன் போடுகின்ற தலைவர் அல்ல. ஒட்டுமொத்த தலைவர்களும் இன்னும் 2 நாட்களில் ஒரு மாபெரும் கூட்டத்தை ஒதுக்கீடு செய்கின்றார் தலைவர். ஏனென்றால் அனைத்து முதல்வர்கள் தென்னகத்தில் உள்ள தாய்மார்கள் அனைவரும் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கணவர்களுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்காக தன்னுடைய பட்ஜெட்டில் ஒவ்வொரு முறையும் தாக்கல் செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்காகவும் அதே பல்வேறு திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார் தலைவர் அவர்கள். ஏனென்றால்
அண்ணன்களுக்கு காசு கொடுத்தால் திரும்பவும் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துவிடும் என்று தலைவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் கஜானா காலியானாலும் பரவாயில்லை, மக்களுடைய இருப்பு பையில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மாதந்தோறும் உங்களுடைய கைப்பையில் 1000 என்று போமா 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 பார்க்க முடியாது, பார்க்கலாம் முடியாது உள்ள போய். சைடில் இருக்கு சைட் எங்கே ஃபோனை பண்ணணும் ஃபோனு எனக்கு வராது, பண்ணணும் சாம்பார். ஏன் நிறைய சினிமா விட்டுருக்கேன், தனியாக ரூம் ஃப்ளாட்டு கனகரசன் ஏகப்பட்டது தான் பண்ணுது. ஸோ மொதல் பாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிஜிஎமாக கொண்டு வர ஆசைப்படுறோம் பண்ணுறதுக்குன்னு. ஃபஸ்ட்டு பாட்டு பழைய பிஜிஎம். நூறாண்டு காலம் வாழ்க்கைங்கிற அந்த பாட்டை வந்துட்டு பிஜிஎமாக கொடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 4 வரி எனக்கா அவருடைய பிறந்த நாளுக்கு நாம் மூவர் படத்துலேருந்து வரக்கூடிய பாட்டை தான் ஜஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 வரிக்கு தான்.